டப்பால போன பிள்ளைங்கலாம் சரக்கல்லேருந்து வந்து சரக்கு அப்படியே கட்டிட்டாங்க. மஞ்சள் மசாலா காய்கறி அந்த காய்கறி குப்பையை சாப்பிடுற பொருள் நம்ம வீட்டில் எப்படி வச்சு சாப்பிடுவோமாம்மா? வாரத்தில் ஒரு நாள் ஆள் வருவாங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து எப்படி நடக்குது பார்ப்பாங்க. ஆனால் என்னைக்கு ரேட் வர மாட்டாங்க. அதனால நீங்கள் எப்பவுமே கவனமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய வேலை உங்களுக்கு முக்கியம், மக்களுடைய நலன் எங்களுக்கு. அதனால ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். சரியா மடங்கு டைம் சார் எவ்வளோ? இங்கே நம்ம கூட தான் உள்ள கேமரா ஃபிட் பண்ணியிருக்கீங்க. அந்த 2 கேமரா எப்படி அவங்களுக்கே தெரியும். கேட்டு சொல்லுங்க. முனிசிபாலிட்டி நினைக்கிறேன். இந்த கேனை வந்து உடனே கிளீன் பண்ண சொல்லுங்க. ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேர் ஆகுது. இதுக்கு முன்னாடி திமுக அரசில் அதுக்குன்னு ஃபண்ட் ஒதுக்கிட்டாங்க. அந்த ஏற்பாடுகள் நடக்கலை. இதில் வந்து கரெக்டான முறையில் நடக்கணும் மேடம். அதுக்கு என்ன வேலையோ அதை பார்த்து ரெடி பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி எந்த குறைகளும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்புங்க. அதே போல் இந்த அவங்களுடைய தேவைகள் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சேலரி வந்து ஃபோட்டோ நீங்கள் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சேலரி இல்லை மற்ற உணவகத்தில் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து அந்த 3600 கேட்குறாங்க. 3600 கேட்குறாங்க. இது நீங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் சொல்லியிருக்கோம். அவங்க அப்போ எதுவுமே பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்படியே தான் இருப்பாங்க. நகராட்சியிலேருந்து நீங்கள் தனியாக ஆள் போட்டு இது பண்ணீங்களா? இல்லைன்னா உள்ள ஒர்க்கர்ஸே கிளீனிங்கு வாட்டர் கிளீனிங் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. இங்கேருந்து சிலிண்டருமே அவங்க எல்லாரும் ஃபுல்லாக வெளியில் தான் வச்சு போட்டாங்க. அதே நான் சொல்லலை, நீங்கள் உள்ள வரீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ ஒரு அனுப்பி நீங்கள் பார்த்துட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் யாராவது ஒருத்தவங்களை போய் அந்த க்ளீன் பண்ணி